ஒரு 10-20 ஸ்டாஃப்களை போட்டு வார் ரூம் வச்சுக்கிட்டு அவங்க கலெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. அதை வாங்கி பேசி இவர் அனுபவப்பட்டுக்கிட்டு வர்றாரு. அதுக்கு முன்னாடி எல்லாம் அண்ணாமலைக்கு பெரிய நாலேஜ் எல்லாம் தமிழக பொலிட்டிக்கல்ல கிடையாது. கேட்டீங்க இல்லையா, அவருடைய இடத்தை ஃபில் பண்ண முடியுமான்னு பலரால் ஃபில் பண்ண முடியாது. அதுக்கு ஃபில் பண்ற ஒருத்தர் அவர் கேட்டி ராகவன். இந்த பிஜேபினாலே பிராமணர் கட்சின்னு சொல்லிதானே வளர விடாமையே வச்சிருந்தாங்க. எதிர்கட்சிகள் அப்படித்தான் பேசுவாங்க. இப்பதான் கொஞ்ச நாளா தான் அண்ணாமலை வந்த பிறகுதான் அந்த பேச்சை விட்டுருக்காங்க. நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் அரசியல் திறனாய்வாளர் திரு SSN ஸ்ரீனிவாசன் சார் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம். உங்ககிட்ட கேட்பதற்கு நிறைய கேள்விகள் இருந்தாலும் இந்த MP எலெக்ஷன்ல யார் ஜெயிச்சாலும் ஜெயிக்காட்டியும் பரவாயில்ல, அண்ணாமலை தோக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டவங்க தான் அதிகம். அண்ணாமலை அரசியலை விட்டு போக போறாரா? தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுத்தாரா? என்ன நடக்குது தமிழக பாஜகவில்? அது கொஞ்சம் புரியாத புதிரா இருக்கு மேடம். பெரும்பகுதி வெளியேறவங்க பதவி மாற்றம் செய்யப்பட போகிறார் என்பதாக எல்லாம் பேசுறாங்க. பட் அவர் எதையுமே சொல்லலையே. அவர் சொல்லாம அவர் எதையாவது ஒரு ஹிண்ட்ல நான் ராஜினாமா கொடுத்தேன்னு சொல்லணும், இல்லைன்னா இல்ல அப்படி எதுவும் இல்லை, அது பூரா வதந்தின்னு அவர் தான் மறுக்கணும். அவர் மறுக்கவும் இல்லை, ஊர்ஜிதப்படுத்தவும் இல்லை. அந்த டாபிக்கே அவர் பேசல. அப்ப நம்ம வெளிப்பார்வையில இருந்துகிட்டு எல்லாரும் பேசுறதான மேடம் நம்ம கேட்க முடியுது. நம்மளால ஒரு யூகத்துக்கு வர முடியல. தலைமை என்ன நினைக்குதுங்கிறது நமக்கு புரியல. ஒரு புறம் தமிழகம் மீட்போம் அப்படிங்கிற ஒரு அறைகூவலோட அண்ணாமலை கிளம்பி இருக்காரு. தமிழகத்துல யார்கிட்ட இருந்து மீட்க போறீங்க? எங்க மீட்க போறீங்க? தமிழகம் மீட்போம்னு யாருகிட்ட இருந்து மேடம்? ஒண்ணு இப்ப ஆளுங்கட்சி திமுகவிட இருந்து மீட்போம்னு ஒரு அர்த்தம் கொள்ளலாம். இதை எப்படி நம்மளால புரிஞ்சுக்க முடியும் மேடம்? ரெண்டு அவருடைய அர்த்தம் ஓப்பனா திராவிட கட்சிகளிடமிருந்து மீட்க போகிறோம் என்று சொன்னா ரெண்டு கட்சியின் அர்த்தம். பொதுவா சொன்ன எந்த அர்த்தத்தையும் நம்ம வச்சுக்கலாம். அவரு இப்ப கொஞ்சம் சமீப காலமாவே எல்லாமே புதிர் அர்த்தம் பேசுறாரு, ஓப்பனா எதையும் பேசலாம். ஏன்னா அப்படித்தானே சொல்லணும், திராவிட கட்சிகளிடமிருந்து தமிழகத்தை மீட்போம் அப்படித்தான் சொல்லணும். பொதுவா தமிழகத்தை மீட்போம்னு என்ன, திமுகவிலிருந்து மீட்க போறீங்களா இல்ல திராவிட கட்சிகளிடமிருந்து மீட்க போகிறீர்களா? அந்த ஒரு லைன் அவர் அண்டர்லைன் பண்ணி சொல்லணும் இல்லையா? மீண்டும் அஇஅதிமுக 2026 பாஜகவுடன் கூட்டணிக்கு தயாரானால் பாஜக சரி சொல்லுமா, இல்லைன்னா அதிமுக அப்படி ஒரு எண்ணத்தை ஏற்படுத்திப்பாங்களா? மீண்டும் தயாரானா பாஜக வேணான்னு சொல்லாது மேடம். அதிமுகவுலதான் எடப்பாடி பிடிவாதமா இருக்காரு. அதன் பின்னணி அவரை இயக்கக்கூடியவர்கள் அல்லது அவருக்கு ஏதோ ஆலோசனை யாரோ சொல்றாங்க. சொல்லுகின்றவர்கள் படி அவரு பிஜேபி கூடவே கூடாது என்று உறுதியாக இருக்கிறார். இப்ப அவர் செயற்குழுல ஏதாவது பிரச்சனைகள் வெடிக்கும்னு நினைக்கிறேன். குறிப்பா பாஜக கூட்டணி சம்பந்தமாகவும் அவர்களுடைய உட்கட்சி பிரச்சனைகள் சில இருக்குது இல்லையா, OPS சேர்க்கிறது, இந்த மாதிரி சில பிரச்சனைகள் அங்க ஓடிட்டு இருக்கு. இந்த 16ஆம் தேதி செயற்குழுல எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு வியூ கிடைக்கும், அந்த கூட்டத்துக்கு பிறகு கிடைக்கும் நினைக்கிறேன். மொத்தத்துல பாத்தீங்கன்னா தமிழக அரசியலே அந்த திமுக ஆளுங்கட்சியிலேயும் சில நெருடல் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. விசிகாவுக்கு ஏற்கனவே நெருடல் இருந்தது. இப்ப சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சொல்லியிருக்கு இல்லையா, அருந்ததியருக்கு உள் இட ஒதுக்கீடு கொடுத்தது திமுக அரசாங்கம். இப்ப அது அவங்க ஏற்கனவே 10 வருஷம் மேல என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அது கேஸ் போட்டிருந்தாங்க சுப்ரீம் கோர்ட், அதற்கு உரிமை உண்டு மாநில அரசுக்குன்னு சொல்லிருச்சு. இப்ப அதை எதிர்க்கிற மாதிரிதான், அதாவது இவங்க அவங்களுடைய உரிமையை எதிர்க்கிற மாதிரி இருக்காம, நாங்கள் அதாவது பட்டியல் சமூகத்தவரை இது பிளவுபடுத்தும், எங்களுக்குள்ளேயே ஒரு அரசியல் ஒற்றுமையை இது பிளவுபடுத்தும் அப்படின்னு நேற்று கூட ஆர்ப்பாட்டம் நடந்தது சென்னையில. ஆக அதுலயும் திமுகவோட அவங்க முரண்படுறாங்க. விசிக அங்கேயும் பிரச்சனைகள் இருக்குது, இங்க எதிர்கட்சிகள்ல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. ஏறக்குறைய நீங்க பாத்தீங்கன்னா பாஜக இருக்கிற எல்லா தலைவர்கள் எனக்கு கேட்டா 10 பேரு அண்ணாமலை தவிர்த்து சொல்றேன், ஒரு 10 பேருன்னா அதுல 9 பேரு எப்படிதான் அண்ணாமலைய தூக்குறது,
அந்த வேலையை தான் இப்ப பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நீங்க யாருமே எந்த ஆக்டிவிட்டிஸ்லயும் கட்சி ஆக்டிவிட்டிஸ் பெருசா ஈடுபட மாட்டேங்கிறாங்களே. எல்லாம் சைலண்ட் மோட்ல இருக்காங்க. சைலண்ட் மோட்ல இருந்துகிட்டு எப்படியாவது அண்ணாமலைய தூக்கணும், வெளியேற்றணும் அப்படிங்கிற இதுல இருக்காங்க. ஏடிஎம்கேல பார்த்தா அதை விட்டவர் ரொம்ப மோசம். எடப்பாடி இப்ப ஒரு வாரமா பேச்சே இல்லை. ஆளே அட்ரஸ் இல்லாம அமைதியா இருக்காரு. ஆனா அவரை சுத்தி இப்ப அந்த கோஷ்டிகள் இருக்காங்க இல்லையா, ஓபிஎஸ் சேர்க்கணும்னு சொல்லி வைத்திலிங்கம், ஜேசிடி பிரபாகரன், அவங்க ஒரு பக்கம், செங்கோட்டையன் இவர் ஏதோ நடவடிக்கைகளை அவரும் பாக்குறாரு. ஆக அங்கும் பெருங்குழப்பம். மொத்தத்துல தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் அனைத்திலும் குழப்பங்கள். அதுலயும் அதிமுகல தான் இப்ப பெருங்குழப்பங்கள் நடந்தது. ஏன்னா பிஜேபியில குழப்பங்கள் இருந்தாலும் முடிவு எடுக்கிறது மத்திய தலைமை. அது பார்த்து அண்ணாமலை தான் 26 வரைக்கும் சொன்னதுதான். இல்ல நீக்கிடுவோம், நமக்கு அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு இன்னொருத்தரை போட்டா தான் அது பாசிபிலிட்டி ஆகும். ஏன்னா 29 எம்பியையும் பாஜக கணக்கு பண்ணும். 26ல ஒரு மாநில கட்சி நல்ல கூட்டோட கணிசமா வெற்றி பெற்றாதான் 29ல கணிசமான எம்பி கிடைக்கும். அதை நோக்கித்தான் மத்திய பாஜகவுடைய சிந்தனை இருக்கா. ஆனா அண்ணாமலையுடைய சிந்தனை பார்த்தீங்கன்னா, அவருக்கு தனித்து நின்று தனி கூட்டணியோட கணிசமான எம்எல்ஏவை வாங்கணும். 26ல 29ல அதே மாதிரி வாங்குவோம். அடுத்து 31ல நம்ம வெற்றி பெற்று ஆட்சியில் அமருவோம். இல்ல 36லயாவது அண்ணாமலை சிஎம்னு வந்துடலாங்கிற அவரு அந்த ஒரே டார்கெட் அதுல போறாரு. ஆனா மத்திய தலைமை அதை விரும்புமான, ஏன்னா மத்திய தலைமை எம்பி சீட்டு கால்குலேட்டர் தான் அவங்க பண்ணுவாங்க. அதுக்காக கட்சி வளரக்கூடாதுன்னு நினைக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் அவங்களுடைய டார்கெட் எம்பி சீட் வேணும் 29க்கு. அப்ப அதை நோக்கி அவங்க கைகளை நடத்துவாங்க. முதல்ல கூட்டணியை வலுப்படுத்தி பிற கட்சியை வலுப்படுத்துவோங்கிற மாதிரி அவங்க இருப்பாங்க. அப்படி அந்த கோணத்துல பார்த்தா அண்ணாமலையை ரிமூவ் பண்ற வாய்ப்புகள் நிறைய இருக்கு மேடம். ஆனா எது இருந்தாலும் மேல இருந்து இன்னும் எந்த சிக்னலும் தெரியல. ஆனா இங்க தமிழ்நாடு பரபரப்பா அண்ணாமலை நீக்கப்பட்டார், தூக்கி அடிக்கப்பட்டாருன்னு பூரா அவங்கவுங்க ஆளாளுக்கு பேசுறாங்க. எதுவா இருந்தாலும் அவர் வெளிநாடு போன உடனே மத்திய தலைமை என்ன சொல்லுதோ அதுதான். இப்ப அண்ணாமலை கிட்டத்தட்ட துணை தலைவராக இருக்கும் வரை யாருக்குமே அவ்வளவா பரிச்சயம் இல்லாம இருந்தாரு. திடீர்னு தலைவரா ஓவர் நைட் வந்தாரு. இந்த 2 வருடத்துல அரசியல்ல ஆனாலப்பட்ட தலைகளையே அதிர வச்சாருன்னு சொல்லலாம், அலற வச்சாருன்னு சொல்லலாம். இந்த அண்ணாமலை மாற்றப்படும் போது இவருக்கு ஈக்குவலான ஒரு கேப்டனை கொண்டு வருது பாஜகவுக்கு மிகப்பெரிய சவால் இல்லையா சார்? ஏன்னா அவர் அந்த தலைமை ஒரு 6 மாதமாவது அந்த கேடர்ஸ் கூட ஒரு ஜாயிண்ட் மெல்ட் வரணும். அதுக்கப்புறம் தான் கட்சியை அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போகணும். ஏன்னா அண்ணாமலை கூட்டிட்டு வந்த உயரம்ங்கிறது கொஞ்சம் வேகமானது, ஒரு சடனானது, ஒரு அதிர்ச்சியானது. அந்த உயரத்தை அடுத்தவங்க அதை கேரி ஃபார்வர்டாவது பண்ணிட்டு போவாங்களா? அது ஒரு நீங்க சொல்ற மாதிரி அது செட் ஆகிறதுக்கு ஒரு 2-3 மாசம் ஆகும் மேடம். அதுவும் தகுதியானவர்கள் வந்தாதான். எனக்கு தெரிஞ்சு அவரை மாதிரி ஓரளவு பேசக்கூடியவர் கவுண்ட் பண்ணணும் இல்லையா? எதிர்கட்சிகளை தொடர்ந்து பண்ணணும். கொஞ்சம் பேச்சாற்றல் வேணும் என்ன சரியாக. அதே மாதிரி பிம்பம், ஒரு ஃபேஸ் வேல்யூ கூட வேணும். ரொம்ப ஒரு மாதிரி திரும்ப பழைய ஓல்டு பீஸுகளை பொன்னாரையோ தமிழிசையோ பழைய முகங்களை கொண்டு வந்தா அது வேலைக்கு ஆகாது. இப்ப சிபிஆருக்கு கூட அந்த ஒரு எல்லாரையும் அரவணைச்சு போவாரு. ஆனா அந்த ஸ்பீச் அண்ணாமலை புகழ் பெற்றது பேட்டிகள் தானே, பாயிண்ட்ஸ் எடுத்து அன்றாட அப்டேட். அப்படி பார்த்தா அவர் நுழையிறப்ப தமிழக அரசியலுக்கு அவர் ரொம்ப புதுசு. இங்க தமிழக அரசியலுக்கு வர்றப்ப அவருக்கு ஒன்றும் தமிழக அரசியல் பெரிய தெரியாது. ஆனாலும் அவர் வேற ஒரு சிஸ்டத்தை, அவர் எம்பிஏ படிச்சா அதான் அரசியல்லையே அவர் படித்த பிசினஸ் மேனேஜ்மெண்ட்டை பயன்படுத்தினாரு. ஒரு 10-20 ஸ்டாஃப்களை போட்டு வார் ரூம் வச்சுக்கிட்டு அவங்க கலெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. அப்படியே அன்றாட அப்டேட் என்னவோ அந்த 10 பேர் உட்கார்ந்துருப்பாங்க மேடம். அன்றாட அப்டேட்டுகளை எடுத்து அது தொடர்பாக என்ன கவுண்ட் பதில் கொடுக்கணுங்கிறதையும் அவங்களே எடுத்துருவாங்க தேடி. ஒரு எதிர்கட்சி தலைவர் ஒன்று திமுகவில் பேசியிருக்காங்கன்னா அது சார்ந்த பாயிண்ட்டுகளுக்கு கவுண்டர் என்ன கொடுக்கறது எல்லாமே நோட்டு போட்டு அண்ணாமலை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இவர் சரளமா இது மிக நுண்ணியமா நம்மள மாதிரி உள் விஷயங்கள் தெரிஞ்ச
ஹையர் லெவல்ல இருக்கவங்களுக்கு தெரியும். அதை வாங்கி பேசி இவர் அனுபவப்பட்டுக்கிட்டு வர்றாருன்னு. பிறகு அது பேச பேச அந்த நாலேஜ் ஏறிக்கணும் இல்லையா? புரியுதா உங்களுக்கு? அதுக்கு முன்னாடி எல்லாம் அண்ணாமலைக்கு பெரிய நாலேஜ் எல்லாம் தமிழக பொலிட்டிக்கல்ல கிடையாது. பதவி ஏத்த உடனே இந்த சிஸ்டத்தை பயன்படுத்துறாரு. அந்த வார் ரூம் மூலமா அந்த தகவல் அப்டேட்ட இமிடியேட்டா வாங்கி வாங்கி கவுண்டர் கொடுக்கிறாரு. ஆனா மக்கள், பொதுமக்களோ இல்ல கட்சியில இருக்கவங்களோ அவங்க அப்படித்தானே மிரள்வாங்க. அண்ணாமலை ஹைலி நாலேஜ், பாத்தியா எது எடுத்தாலும் அடிக்கிறாரு. ஏன்னா கவுண்டர் கொடுக்குறாரு இல்லையா? எந்த கருத்துக்கு பதில் கருத்து அடிக்கிறாருல்ல. அப்ப அவங்க அண்ணாமலை மிக அதீத ஒரு அறிவாளிங்கிற இமேஜ் பில்டப் ஆயிரும். அப்படி பில்டப் ஆகிதான் அந்த கட்சி கொஞ்சம் ரைஸ் ஆச்சு. இளைஞர்கள் நிறைய வந்தாங்க. அந்த இளைஞர்களுக்கே இதுதான் விஷயங்கிறது புரியாது. இவர் கரெக்டா அந்த அரசியலை அந்த வணிகமயமா கரெக்டா கொண்டு வந்து எப்படி நாம் தன்னுடைய கேரக்டரும் டெவலப் ஆகும், கட்சியும் டெவலப் ஆகும், ரெண்டும் தான். அதான் அவர் சிஸ்டமேட்டிக்கா பண்ணாரு. அதனுடைய விளைவு தான் அவர் அந்த பிம்பத்தை கொண்டு வந்துட்டாரு. இப்ப அந்த பிம்பத்துல தமிழிசையோ அவங்களோ எல்லாம் செயல்பட முடியாது. அதுக்குன்னு ஒரு ஃபேஸ் வேல்யூவும் வேணும். எனக்கு தெரிஞ்ச அந்த ஃபேஸ் வேல்யூ உள்ளவங்க ஓரளவு அவர் இடத்த கொஞ்சம் நிரப்பி, அதே மாதிரி அவருக்கு வார் ரூம் தேவையில்லை. யாருக்கு? நான் சொல்லக்கூடியவருக்கு வார் ரூமே தேவையில்லை. அவர் ஏற்கனவே அரசியல் அப்டேட்ல கொஞ்சம் நல்லா இருக்கிறவர். யாரு? பேராசிரியர் சீனிவாசன் இப்ப ஏற்கனவே சாதாரண அவர் வார் ரூம் இப்ப பேசுறாரு, பல மீட்டிங்ல பேசுறப்ப அவர் திமுகவை, குறிப்பா திமுகவை எடுத்துதான் அரசியல். அவர் பேசக்கூடிய பல புள்ளி விவரங்களும் அவரா கலெக்ட் பண்ணி தான் பேசிட்டு இருக்காரு. அப்ப அந்த மாதிரி ஒருத்தருக்கு அதே மாதிரி அவரும் ஒரு டீமை வச்சுக்கிட்டா பிரைட்டா இந்த இடத்த ஃபில் பண்ணிடுவாரு. அவர் வந்தா ஃபில் பண்ணுவாருங்கிறது ஏன் கருத்து. நம்ம ஒண்ணும் பாஜக இல்ல, வெளிய பார்வையாளரா நான் கருதுறேன். அதாவது அதுக்காக அண்ணாமலையை மாத்தணுங்கிறது நான் ஏன் கருத்து கிடையாது. தலைமை அப்படி முடிவெடுத்தால் அதுக்கு சரியான, நீங்க கேட்டீங்க இல்லையா, அவருடைய இடத்தை ஃபில் பண்ண முடியுமான்னு. பலரால் ஃபில் பண்ண முடியாது. அதுக்கு ஃபில் பண்ற ஒருத்தர் அவர் கேடி ராகவன், ஓரளவு நாலேஜ் பெர்சன். ஆனா இமேஜ் அடி ஆயிடுச்சு கட்சிக்குள்ளேயே ஒரு இதுல ஆனா இவருக்கு இன்னும் எதுவும் அடி ஆகல. சீனிவாசனுக்கு இமேஜ் அடி வாங்கல. அதனால இந்த தமிழ்நாட்டு அரசியல்ல ஒண்ணு இருக்கும், அந்த பிராமின் நான் பிராமின்ங்கிற லாபிய அட்டாக் பண்ணுவாங்க. யாரு? திமுக. அப்ப ஒரு நான் பிராமினா இருக்கிறதும் ஒரு நல்லது. இந்த பிஜேபினாலே பிராமணர் கட்சின்னு சொல்லிதானே வளர விடாமையே வச்சிருந்தாங்க. எதிர்கட்சிகள் அப்படித்தான் பேசுவாங்க. இப்பதான் கொஞ்ச நாளா தான் அண்ணாமலை வந்த பிறகுதான் அந்த 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 பேச்சை விட்டுருக்காங்க. அப்ப கேடி ராகவனுக்கு அதெல்லாம் தடையாகும். ஆனா சீனிவாசனுக்கு அந்த நாலேஜும் உண்டு, கேடி ராகவனுக்கு நாலேஜ் உண்டு, ஆனா பிற தடைகள் இருக்கிறது. ஆனா சீனிவாசனுக்கு நாலேஜ் இருக்கிறது, பிற தடைகள் இல்லை. பிற தடைகள் அவருக்கு இல்லாதனால என்னுடைய கணக்கு அப்படி அவர் நீக்கப்பட்டால் சரியான, உண்மையிலே நீங்க கேட்கிற கேள்வி சரியான கேள்வி. ஏன்னா இவர் கொண்டு வர ஸ்பீடை அப்படியே பிக்கப் பண்ணி கொண்டு போகணும் இல்லையா? அது கொண்டு போகணும்னா ஒரே நபர் இவர் தான். வேற அதே நயினார் நாகேந்திரன் இருக்காரு, அவருக்கு அந்த சமுதாயம் அந்த ஒரு ஃபேமிலியர். ஆனா அவரெல்லாம் பேசி நான் பார்க்க, அவருக்கு அரசியல் தெரியும், அதெல்லாம் தெரியாதவர் இல்ல. அந்த பேச்சு திறன் ஒண்ணு இருக்கு மேடம், அது அண்ணாமலைக்கு இருக்கு இல்லையா? அவர் வந்த பிறகுதான் நம்மளால, அதுக்கு முன்னாடி இவருக்கு பேச்சு திறன் இருக்கான்னு நமக்கு தெரியாது. அவர் வந்த பிறகு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அவர்கிட்ட அந்த அதாவது விஷயங்கள் புரிந்து கொள்றது மட்டும் இல்லையா, அத பேசக்கூடிய விதம்னு ஒண்ணு இருக்கு, மக்கள் கவர்ற மாதிரி, அது அவர்கிட்ட இருக்கு. அந்த திறன் அண்ணாமலை கிட்ட இருக்கு. ஆனா அவர் அந்த நாலேஜ இந்த மாதிரி ஒரு வார் ரூமை வச்சு டக்கு டக்குன்னு கேதர் பண்ணி பேசினாரு. இப்ப இப்ப 2 வருஷத்துல அந்த வார் ரூம் சப்போர்ட் இல்லாமயே கொஞ்சம் பேச முடியும். ஏன்னா 2 வருஷத்துல எல்லா விஷயம் அவர் கத்துருப்பாரு இல்லையா? அதனால அது வார் ரூம் இல்லாம கூட இனி அண்ணாமலை பேச முடியும். ஆனா பேராசிரியர் அனுபவத்தின் அடிப்படையில 10-15 வருஷமா வந்தவர். அவர் 2 வருஷம் இல்ல, 15 வருஷமா அப்ப இருந்தே அவர் பேச்சாளரா இருக்காரு. திமுக பிற கட்சிகளுக்கு கவுண்ட் கொடுத்துட்டு தான் இருக்காரு. அவருடைய பேச்சுக்களை உன்னிப்பா நான் கவனிச்சிருக்கேன். அப்ப அவர் அண்ணாமலை ஒருவேளை மாற்றப்பட்டார், அதை தொய்வில்லாமல் கொண்டு போக நினைத்தால் மிகச்சரியான தேர்வு பேராசிரியர் சீனிவாசன் மட்டும்தான். அதுல எனக்கு இப்ப மத்தவங்க அதுக்காக நான் சொல்ல முடியாது. இந்த கனெக்டிவிட்டி கரெக்ட் ஆகணும்னா அவர் தான், இல்லைன்னா மத்தவங்க கொஞ்சம் தொய்வு ஆகத்தான் ஆகும்.